பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களை நேற்று நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்காக 2 கேள்வி கேட்டிருந்தோம். அதில் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தா ஒருத்தர் கூட சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வலுவமைதி, அந்த வளாநிலை, வலுநிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவருக்கு இன்னும் குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். நேற்று என்ன கேட்டிருந்தோம் நம்ம பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அதில் போட்டித்திரை எப்படி மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ அது ஒவ்வொன்றுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டே வரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முடி இருக்குது, நீங்கள் கிளியர் ஆகிருவீங்க நம்புகிறேன். ஒரு சில பேருக்கு பதில் தெரிஞ்சுட்டு சொல்லாமல் இருந்திருப்பீங்க, அவங்க ஓகே. ஒரு சில பேர் தெரியாது. ஒருத்தர் ஃப்ராங்காகவே கேட்டார், சார் இந்த 2 ஹோம்ஒர்க்குக்கு என்ன பதில் எனக்கு தெரில சார், நீங்களே சொல்லிங்கன்னு கேட்டிருந்தார். சார் அடுத்த வீடியோவில் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இதோ முடித்து விடுவேன், இந்த கீழே இருக்கு பாருங்கள், இதுதான் ஹோம்ஒர்க். நேற்று பார்த்ததில் இதோ முடித்து விடுவேன் என்று செயலை முடிக்கும் முன்பே கூறினார். இது வளா நிலையை வலு அமைதியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. வளா நிலையை வலு அமைதி. இது எப்படி சார் வலு அமைதியை மாற்றுறது அப்படின்னா, இதோ முடித்து விட்டேன்னு சொல்லணும். இதோ முடித்து விட்டேன் என்பது வலு அமைதி. இப்போ முடித்து விட்டேன் என்பது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது வலு அமைதி. ஏன்னா முடித்து விடுவேன்றது தான் கரெக்டு, தவறில்லாத வார்த்தை. ஆனால் முடித்து விட்டேன்னு சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா சில காரணங்களால் இதோ முடித்து விட்டேன் என்று செயலை முடிக்கும் என்பே கூறினார், ஏற்றுக்குவாங்க. புரியுங்களா? அது தவறுதலாக சொன்னாலும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் அது என்னது வலுவமை. அப்போ இதோ முடித்து விட்டேன் அப்படின்னு மாற்றிக்கிங்க, அதான் பதில். அதே மாதிரி இதை பாருங்கள், இதை கூட 1, 2 பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஈயன்னா நெடில், யாருமே சொல்லலை. அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, படற்கையை முன்னிலையை தன்மையாக, தன்மையை படற்கையாக மாற்று. இப்போ கணக்கில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கீழே இருக்கக்கூடிய 2ஆம் நம்பர் எல்லாம் 4ஆம் நம்பரை மாற்றுங்க, 4ஆம் நம்பரில் 7ஆம் நம்பரை மாற்றிட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் மைனஸில் மாற்றாமல் திரும்ப அதே கணக்கு பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு போடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு கணக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேட்டுருங்க. இப்போ பதில் என்ன வருந்துறீங்களா? அதாவது அவன் அப்படின்றது நீன் மாறிடும். நல்லா கேட்டுங்க, அவன் என்பது நீன் மாறிடும். அதாவது தன்மை, முன்னிலை, படற்கையாக இருக்கிறத முன்னிலையை மாற்ற சொல்லியிருக்காங்களா? அப்போ அவனை நீன் மாற்றிடுங்க. நீன் மாற்றினா முன்னிலையாக மாறிடும். ரைட்டுங்களா? அடுத்து உன்னிடமும் அப்படின்னு இருக்கு. அது என்ன எப்படி மாற்றணும் அப்படின்னா என்னிடமும் மாற்றணும். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, முன்னிலையை தன்மையாக, அது நமக்கே சொல்கிற மாதிரி சொல்லணும். அப்போ நீ என்னிடமும், அடுத்து என்னிடமும் இருக்குது, எது என்ன பண்ணுறது? அது என்ன சொல்லியிருக்காங்க, தன்மையை படற்கையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ என்னிடமும் அப்படின்றத அவனிடமும் மாற்றிக்கணும். சார் அப்போ எப்படி சார் எழுதணும்? நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. இது எப்படி எழுதணும்னா, அவனை நீன் மாற்றிடணும், உன்னிடமும் அப்படின்றத என்னிடமும் மாற்றிக்கணும், என்னிடமும் அப்படின்றத உன்னிடமும் மாற்றிக்கணும். அவ்வளோதான். மாற்றி எதையும் மன்னிக்கும். 3வது மட்டும் அவனிடமும், என்னிடம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எப்படி மாற்றிக்குங்க, அவனிடமும் மாற்றிக்கணும். ஏன்? தன்மையை படற்கையாக கேட்டிருக்காங்க, அதனால் அவனிடம் மாற்றிக்கங்க. மாற்றி சொன்ன பொருள் வருமா சார்? கண்டிப்பாக வரும். பாருங்களேன், நீ என்னிடமும் அவனிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி உருவாக்கும். இப்போயே கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம போட்டித் தேர்வுகளில் எப்படி கேட்டிருக்காங்கிறத பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். நம்ம படித்ததுக்கும் நம்முடைய தேர்வு கேட்கறதுக்கு நம்ம சரியான முறையில் தயாராக இருக்குமான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். முதலாவதாக இந்த 2 கேள்வியில் விட்டு நோக்குங்க. வலுவற்ற தொடரை காண்க. அப்போ எல்லாமே வலுவான தொடர் தான் இருக்குது. ஏதோ 1 மட்டும் வலுவற்ற தொடராக இருக்கலாம், 1 2 இருக்கலாம். ஆனால் 2 இருக்கானா ஆப்ஷனில் 1 மட்டும் 2 இப்படி கொடுக்கல. அப்போ ஏதோ 1 தான் தப்பாக இருக்குது. பார்க்கலாமா? ஏதோ 1 தான் தப்பு இல்லாமல் இருக்குது. கைகள் 2ம் பிறருக்கு உதவவே என சான்றோ கரிதினன் இருக்குது. தப்பு, கரிதினர்னு வரணும். அப்போ தப்பு, அது வலு இருக்குது, அதில் குற்றம் இருக்குது. கைகள் 2ம் உதவவே என சான்றோர்கள் கருதின, இங்கேயும் தப்பாக தான் இருக்குது. 3வது பாருங்கள், கை இரண்டும் சொல்லக்கூடாது, கைகள் தான். 2ம் உதவவே என சான்றோர் கருதினர். அப்போ இங்கெல்லாம் ரைட்டாக இருக்குது. இந்த ஒருமை பன்மையில் இங்கே தப்பாக இருக்குது. 4வது பாருங்கள், கைகள் 2ம் உதவவே என சான்றோர்கள் கருதினர். அப்போ இதுதான் வலுவற்ற தொடர், பிழையற்ற தொடர். இந்த மாதிரி கண்டுபிடிக்கும். இப்போ படித்ததுக்கு இதுக்கு தொடர்பு வந்துருச்சா? வந்துடும். அடுத்து பாருங்கள், பிழையற்ற தொடரை அறிக. செழியன் விளையாட வந்தது. சரி, என்ன ஆடா மாட, அவர் ஒரு ஆண்பார்.
அப்போ விளையாட வந்தான் வரணும். அப்போ இது தவறு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பால் மரபு இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பாருங்க, கண்ணகி மதுரையை எரித்தான். கண்ணகி என்பது பெண்பால், அங்கே எரித்தல் என்று ஆண்பால் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வலு. மாடலன் நேற்று வந்தான். இங்கே மாடலன் சொல்லுங்க, மாடலில் பெண் தான் சார் சொல்லுவீங்க, மாடலில் ஆணும் உண்டு, அந்த மாடலில் இது தமிழ் சொல். மாடலன் நேற்று வந்தான், ஆண்பால் சரியாக தான் இருக்கு, தெரிவு செய்ய வேண்டாம். அடுத்ததை வாசிப்போம். செல்வன் பாடங்களை படித்து வந்தான். தவறு. செல்வன் என்பது வந்தான் தான் வரணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலுலேயுமே பால் தொடர்பான பிழையற்றது, பால் தொடர்பான வலுவமைதி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது வலுவமைதியில் வலு, மற்ற மூன்றுமே வலு, இது ஒன்று மட்டும் வலுவற்றது, வலாநிலை, பால் தொடர்பான வலாநிலை. ஸோ மாடலன் நேற்று வந்தான் என்பது சரியான பதில். ரைட்டுங்களா? இந்த வினாவை உற்று நோக்குங்களேன். அது அடுத்த வினா, மரபு பிழையற்ற தொடரை எடுத்தது. சோறு சாப்பிட்டான், பால் குடித்தான், அம்பு விட்டான், கூடை முடைந்தான். ஸோ இது தொடர்பாக இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நடத்த போகிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு நேற்று திணை பால் காலம் தான் நடத்தியிருக்கேன், அதான் வலுநிலை வலாநிலை இதுதான் நடத்தியிருக்கேன். இது அடுத்து வரப்போகுது. இருந்தாலும் இங்கே பார்த்துடலாம். அதை ஒரு உதாரணம், ஒரு என்ன சொல்கிறது, ட்ரெய்லர் மாதிரி, சினிமாவுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி பார்த்துருவோம். சோறு சாப்பிட்டான் என்பது பிழை இருக்கிறது. அப்போ எப்படி வரணும்? சோறு உண்டான், பால் குடித்தான் என்பது தவறு, பால் பருகினான் என்று வர வேண்டும். அம்பு விட்டான் என்பது தவறு, அம்பு எய்தினான் என்பது சரி. கூடை முடைந்தான், இது சரி, இது ரைட்டு தான். கூடை பின்னால் வராதா சார்? இல்லை, கூடை முடைந்தான் என்பதுதான் பிழையற்றதுடன். ரைட்டுங்களா? இந்த உதாரணத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால் இதை பார்க்கலாம். சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க. ஒரு அடர்ந்து காடு, ஒன்று அடர்ந்த காடு, ஒன்று அடர்ந்த காடு, ஓர் அடர்ந்த காடு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடர்ந்த இதில் அடர்ந்ததாக தான் ரைட்டு. இப்போ அடர்ந்தன்றதில் மூணுமே அடர்ந்துன்னு வருது, காடு எல்லாத்தையும் வந்துடுச்சு. அப்போ ஒன்று ஓர், ஒன்று கரெக்டாக ஓர் கரெக்டாக. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் வரும்? ஓர் தான் வரும். அப்போ ஓர் அடர்ந்த காடு என்பது சரி. அடுத்து பாருங்க, திணை வலுவை தேர்வு செய்க. செழியன் வந்தது, செழியன் வந்தார், செழியன் வருவார், செழியன் வந்தார். திணை வலு, அதாவது குற்றம் இருக்கிறத எடுக்கணும், அதில் திணையில் குற்றம் இருக்கிறத எடுக்கணும். அப்படி பார்க்குறப்ப செழியன் வந்தது என்பது தான் வலு. செழியன் வந்தால் எடுக்கலாம், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பலர்பாலை குறிக்கும். செழியன் வருவார் என்பதும் பலர்பாலை குறிக்கும். செழியன் வந்தார் என்பது ஆண்பாலை குறிக்கும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா திணையில் அக்ரிணியை குறிக்குது, வந்தது என்பது அக்ரிணியை குறிக்குது. செழியன் என்பது ஒரு ஆணுடைய பெயர், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக இப்படி தான் வரணும், வந்தது என்பது வரக்கூடாது, உயர்திணையில் தான் வரணும். வந்தான், வந்தார், வருவார், அந்த மாதிரி தான் வரணும். அப்போ மூன்றுமே பார்த்திங்கன்னா வலாநிலை, BCD. அப்போ ஏ மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா திணை வலு, அதான் பதில். அடுத்து கவனிங்க, வலுவற்ற சொல்லை காண்க. அறிவாமனை, அது அறிவாள் மனை. ஒட்டடை கடை, ஒட்டுகின்ற அடை, அதான் தூசு தான். ஸோ ஒட்டடை என்பது வலுவற்ற சொல்லு தான். தாவாரம் என்பது ரைட்டு, தாழ்வாரம் சிறப்பாக மட்டும் வரணும். அடமலை என்பது தவறு, அடைமலை. அப்போ ஒட்டடை என்பது ரைட்டு. ரைட்டுங்களா? இப்போ பி தான் வலுவற்ற சொல். அடுத்து பெயருக்கேற்ற வினைமரபு. வினைமரபு நடத்துகிறவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நடத்த போகிறேன். ஸோ இருந்தாலும் பார்த்துடலாம், ஒன்று மட்டும் பார்த்துடலாம். செய்யுள் எழுதினான், செய்யுள் செய்தான், செய்யுள் புனைந்தான், செய்யுள் இயற்றினான். எழுதினானா இயற்றினானா, மற்ற நீங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக செய்யுள் என்பது எழுதினான் வருமா இயற்றினான் வருமா அப்படின்னா இயற்றினான் தான். சார் கவி இயற்றினான் வராதா? கவி இயற்றினான் வராது. அப்போ கவி எதுக்கு சார் வரணும்? இதுக்கு வரும். கவி புனைந்தான், கவிதை புனைந்தான், பானை செய்தான், ஒரு தொழில் சார்ந்து வந்துச்சுன்னா செய்தான் சொல்லியிருக்கலாம். எழுதினான் என்பது ஏதாச்சும் ஒரு கடிதம் எழுதினான் அந்த மாதிரி சொல்ல முடியும். இந்த செய்யுள் என்பது இயற்றினான் தான் ரைட்டு. ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா வலுவற்ற தொடர் எது? வலுவற்ற தொடர் எது? நாளை பேசுகிறான்,
நாளை பேசுவான், நாளை பேசினான், நாளை பேசி சென்றான். ஸோ காலத்தை பொறுத்து இருக்கக்கூடிய வலு. நாளை பேசுகிறான், நாளை என்பது எதிர்காலம், பேசுகிறான் என்பது நிகழ்காலம். அப்போ முதலது தவறு. அடுத்து நாளை என்பது எதிர்காலம், பேசுவான் என்பது எதிர்காலம். அப்போ இது பதிலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாளை என்பது எதிர்காலம், பேசினான் என்பது ஏறக்குறைய என்னாச்சு, பேசிட்டாப்ல, இப்போ இறந்த காலத்துக்கு போயிடும். அடுத்து நாளை பேசி சென்றான், அதுவும் இறந்த காலத்துக்கு வந்துடுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வலுவற்ற தொடர் எது அப்படின்னா நாளையை தொடர்ந்து கண்டிப்பாக பேசுவான் தான் வரும். பி தான் பதில். அதே போல் 24 வினா கவனிங்க. வலுவற்ற தொடர் எது? அதை செய்தது நான் அன்று, அதை செய்தது நான் அல்ல, அதை செய்தது நான் அல்லேன், அதை செய்தது நான் அல்லை. இப்போ இதில் எது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, வலுவற்ற தொடர். இதில் அதை செய்தது நான் அப்படின்னு வந்துருச்சு. நான் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்பால், ஆண்பால் அல்லது பார்த்தீங்கன்னா தன்மை குறிக்குது, தன்மை முன்னிலை படுக்கையில் தன்மை குறிக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப அல்ல வரக்கூடாது, அல்லேன்னு தான் வரும். அதை செய்தது நான் அல்லேன், அதை செய்தது நான் அல்ல சொல்லக்கூடாது. அல்ல என்பது ஒரு அக்ரணிக்கு வரக்கூடிய வார்த்தைக்கு வரலாம், அக்ரணிக்கான பொருள் தான் வரும். நம்ம நான் என்பது உயிர்திணை, அதாவது உயிர்கள், அது முக்கியமாக மனிதன். அதனால் அல்லேன் தான் ரைட்டுங்களா? ஓகே சார், அல்லேன் ஆண்பால் அப்படின்னா அல்லேல் வரலாமா பெண்பால்? இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, அல்லேன் என்பது ஆண்பால்னா அல்லேல்னு வரலாமா? தாராளமாக வரலாம். நம்முடைய பெரியர் சொன்ன மாதிரி தான், ஆணுக்கு பெண் சம உரிமை உண்டு. அல்லேன் வரப்போ அல்லேல் வரக்கூடாதா? வரலாம். அடுத்து வினைமறுப்பு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரப்போகுது. இருந்தால் டிஸ்பிளேல ஒரு வினைமறுப்பு வந்துருச்சு, பார்த்துடலாம். வளவன் பழம் சாப்பிட்டான். சாப்பிட்டான் அப்படின்னா இதுக்கு என்ன சார் சரியாக பொருந்தி வருதா? உண்டான்னு சொல்லலாமா, பருகினான்னு சொல்லலாமா, அருந்தினான்னு சொல்லலாமா, தின்றான்னு சொல்லலாமா? ஸோ வளவன் பழம் தின்றான் என்பது சரி. இந்த வினைமரபில் பார்த்தீங்கன்னா தின்றான் தான். சாப்பிடுதல் என்பது தின்னுதல் என்னக்கூடிய ஒரு வினையை தான் குறிக்குது. ரைட்டுங்களா? ஓகே, இந்த இடத்துல பொருத்தமானது தின்றான் தான். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்து கவனிங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடரை கண்டறிக. வலது பக்க சுவரில் எழுதாது. இது முக்கியமான வாசகம். நிறைய இடங்கள் நம்ம எழுதியிருப்பாங்க, அதாவது இந்த வால் போஸ்ட் ஓட்டுற இடத்துல எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை சரியாக எழுத மாட்டாங்க, தப்பு தப்பாக இருக்கும். அது எப்படி தப்பெல்லாம் எழுதுறதுன்னு பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. வலது பக்க சுவரில் எழுதாதே, இடப்பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே, இடது பக்க சுவற்றில் எழுதாதே, இடது பக்க சுவற்றில் எழுதாதே. நல்லா கவனிங்க, சுவற்றுன்னு வராது, சுவரில் தான் கரெக்ட். இப்போ சுவரில் பார்த்தா 2 ஆப்ஷன் தான் இருக்குது, வலது பக்க சுவரில், இடது பக்க சுவரில். இதில் இடப்பக்க சுவரில் எழுதாதே என்பது ரைட். வலம் இடம்தான், வலது இடது சொல்லலாம், மறுக்கலை. ஆனால் அதில் ரொம்ப சரியான ஒரு உச்சரிப்பு வலம் இடம்தான். அப்போ இடப்பக்க சுவரில் எழுதாதே தான் ரைட். இதே இது வலது பக்கம் வந்து எப்படி சார் வரும் அப்படின்னா, நல்லா கேட்டுங்க, வலப்பக்க சுவரில் எழுதாதேன்னு வரணும். அதாவது இந்த இடத்தை தூக்கிட்டு வலப்புன்னு வரணும். வலப்பக்க சுவரில் எழுதாதுன்னு எழுதலாம். வலப்பக்க சுவரில் எழுதாத மாதிரி எங்கேயுமே இல்லை. முதல்ல பாருங்கள், வலது பக்க சுவர் தான் கொடுத்துருக்காங்க. வலப்புன்னு கொடுத்த இடத்துல சுவற்றிலும் கொடுத்துட்டாங்க, அப்போ அது தவறு. அப்போ இளம், அதாவது இடம் அல்லது வலப், இடப்பக்க சுவரில் எழுதாதே. இரு ரீ போட்டக்கூடாது. நிறைய இடங்களில் இரு ரீ போட்டு எழுதுகிறாங்க, அப்படி எழுதக்கூடாது. சுவரில் எழுதாதே தான் கரெக்ட். இந்த வினாவை பாருங்கள். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்தில் ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். ஒரு அற்புதமான வினா இது சார். சரியான சார் இருக்குது, தவறு இருக்குது, சொல்கிறேன். மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார். இதுவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிதானே சார் இருக்குது? மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார். என்ன சார், எல்லாம் ரைமிங் ஒரே மாதிரி இருக்குது. இந்த ஒரு வந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது ரொம்ப எளிமை தான். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், உயிரெழுத்து எங்கே வருதோ அதுக்கு முன்னாடி ஓர்னு வரணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இப்போ அமைச்சரில் பாருங்களேன்,
இந்த அமைச்சரில் ஆ வந்திருக்கு. ஆ என்பது உயிரெழுத்து. அப்போ அமைச்சருக்கு முன்னாடி ஓர் வரணும். அமைச்சருக்கு முன்னாடி ஓர் வர்ற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று இருக்குது, சி ஒன்று இருக்குது. அப்போ அது ரெண்டில் ஒன்று தான் பதில். அதில் கிளியராக இருந்துருங்க. ரைட்டுங்களா? ஓகே, அதை தொடர்ந்து என்னென்னு பார்க்கலாம். அப்போ அது 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதை நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். அந்த ரெண்டில் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்து இதை பாருங்கள். ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் இங்கே வரலாமா? இப்போ தான் பார்த்தோம் உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரும்னு பார்த்தோம். அப்போ இங்கே வரக்கூடாது. ஆனால் இங்கே வரலாம். ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ரைட்டு தான் சார். அப்போ இதை எடுத்துக்கலாமா சார் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒருன்னு வந்துருச்சு. அப்போ இதை எடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்று ஏ அது சி, ரெண்டில் ஒன்று தான் பதில்னு பார்த்துட்டோம். இங்கே இது தப்பாக போனதுனால அப்போ இங்கே சரியாக இருக்கான்னு பாருங்கள். மாறி நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். இந்த இடத்துல ஒருக்கு சரி எங்கே இருக்குது? இங்கே ஓர் இருக்குது. அப்போ சி தான் பதில். ரைட்டுங்களா? அடுத்த வினா ஒரு அற்புதமான வினா. வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, 2 வாக்கியம். ஒன்று, குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். வித்துவ கோட்டம்மா. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இந்த தொடர்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வலுவமை, அதாவது வலுவமைதி இருக்குது, அது எந்த வலுவமையும் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? முதல் சொற்றொடரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறான் வந்திருக்கு. குலசேகர ஆழ்வார்ன்றப்ப ஆண்பால், பாடுகிறான் வந்திருக்கணும். ஆனால் அப்படி வரலை. ஏன்னா குலசேகர ஆழ்வார் என்பவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியங்களில் கொஞ்சம் உயர்வாக பார்க்கப்படுகிறார். அதனால் அவரை பன்மையில் சொல்லியிருக்காங்க. பன்மையில் பலர்பால சொல்லியிருக்காங்க. அழைத்து பாடுகிறார் அப்படின்னு இருக்காங்க. அப்படி சொல்லலாம். அந்த காரணத்துக்கு அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் உயர்வானவர், குலசேகர ஆழ்வார் உயர்வானவர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அழைத்து பாடுகிறன்னு ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வலுவமைதி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பால் வலுவமைதி இடம்பெற்றிருக்கு. பால் வலுவமைதி இடம்பெற்ற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. எனவே நீங்கள் 2வது கேள்விக்கு நீங்கள் எத்தனை வலுவமைதி கண்டுபிடிக்கணுமானா தேவையில்லை. இதுதான் டிஎன்பிஎஸ்சி. எப்படின்னா அவங்க 4 அதாவது 4 சொற்றொடர்கள் கொடுத்துருக்கலாம் உங்கள் நேரத்தை வேஸ்ட் ஆக்கிறதுக்காக. நான் ஒவ்வொன்றா செக் பண்ணக்கூடாது. நீங்கள் முதல் சொற்றொடர்களே உங்களுக்கு பதில் வந்துருச்சா, அதை குறிக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கா போட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த 3 வீட்டில் போய் தான் வாட்சி பார்க்கணும். இல்லை ஒரு 2 இடத்துல பால் வலுவமைதி வந்துருச்சு அப்படின்னா, இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, ஒரே மாதிரி 2 ஆப்ஷன் வந்துருச்சுன்னா இந்த ஓர் அமைச்சர் பொதுக்கூட்டத்திற்கு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதுக்கு மட்டும் போயிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பால் வலுவமைதி போட்டு முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சுட்டிங்க, எக்ஸாம் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ 2வது பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாமா? 2வது பாருங்கள். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். நம்ம நினைப்பான் பால் சோறு வந்திருக்கு, பால் வலுவமைதி போகிறான்னு போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஆப்ஷன் நல்ல வேலைக்கு இல்லை. பூனையார், பூனை என்பது ஒரு அக்ரிணை. பூனை என்பது ஒரு அக்ரிணை. அதை பாருங்கள், பூனையார். மேலே பார்த்த குலசேகர ஆழ்வாருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதை பூனைக்கு கொடுத்துருக்காங்க. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். அப்போ ஒரு மனிதனோடு அதை என்ன ஒப்பீடு பண்ணுறாங்க. எப்படி காளை மாடை ஒப்பீடு பண்ணுறாங்களோ, ஜல்லிக்கட்டை மாடை ஒப்பீடு பண்ணுறாங்களோ, நம்முடைய நாய்க்குட்டிகளை பெருசு கூப்பிட்றாங்களே, அப்போ காளை மாடை தான் ஐயனார் அப்படின்வாங்க. நாயாக இருந்தால் சொல்லுவாங்க குட்டி, இது மாதிரி கூப்பிடுவாங்க இல்லையா? அப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பெயரை கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ இது வந்து கண்டிப்பாக அது வலுவமைதி தான். அது என்ன வலுவமைதி? இந்த இடத்துல என்ன வலுவமைதி வரும்? உயர்திணை அக்ரிணை. அக்ரிணை பொருளை உயர்திணை பொருளாக சொல்லியிருக்காங்க. அப்போ திணை வலுவமைதி. அப்போ அந்த மாதிரி பால் வலுவமைதி முதல் தொடருக்கு வரணும், 2வதுக்கு திணை வலுவமைதி வரணும். அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், சி ஆப்ஷன் இருக்குது. அப்போ அதுதான் பதில். அதே மாதிரி 60 வினாவை பாருங்கள். வலுவு சொல்லற்ற தொடர் எது? தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னம் தோட்டம் என்பர். தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னம் தோப்பு என்பர். தென்னை மரங்கள் தென்னங்காடு என்பர். தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னங்கூட்டம் என்பர். வாட்ச் பார்க்குறப்ப அந்த 4வது தப்பு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக அது பதிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? ஆனால் தென்னங்கூட்டம்னு எங்கே சொல்ல மாட்டோம். மற்ற 3 ஓரளவு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எப்படி? தென்னை மரங்களை தென்னங்காடு. தென்னங்காடுன்றது இங்கே கிடையாது. ஏதாச்சும் நூல்களில் படித்த மாதிரி ஒரு கற்பனை தோணும். அது ரைட்டாக இருக்குமோ? ஏன்னா அது பார்த்தீங்கன்னா
கவிஞர்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது, அப்படி இருக்கலாமோ, இலக்கியவாதிகள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கலாமோன்னு ஒரு எண்ணம் தோன்றிடும். ஆனால் அதுவும் தவறு. அப்போ இந்த 2 தான் நிற்கிது. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டமா தென்னந்தோப்பா? தோட்டம் வராது. தென்னை மரங்கள் உள்ள பகுதிக்கு தென்னந்தோப்பு தான் கரெக்ட். தென்னந்தோப்பு. தோட்டம் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தோட்டம், மல்லிகை தோட்டம், அதுக்கு தான் தோட்டம் வரும். தோப்புன்றது தென்னந்தோப்பு, புளியந்தோப்பு, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தோப்புன்னு தான் வரும். ரைட்டுங்களா? ஓகே, இதை பற்றியெல்லாம் நம்முடைய புத்தகங்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம நேற்று பார்த்தது என்னென்னு பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அதாவது வலுநிலை, வளாநிலை, வலுவமைதி பார்த்தோம். அதை சார்ந்த பயிற்சிகளை மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கோம். 1-2 மட்டும் வேறு வேறு பார்த்துருக்கோம். இருக்கட்டும், அதனால் தவறு கிடையாது. மற்ற எல்லாமே அதை சார்ந்து பார்த்துருக்கோம். இப்போ நாளைக்கு வேறு தலைப்பு நடத்திட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய பயிற்சினாக்கா தொடர்ச்சியாக பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, நன்றி.